வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா ஆடி அமாவாசை, ஆடி மாசம் வரக்கூடிய பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய இந்த ஆடி அமாவாசை விரதத்துல என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, பெண்கள் இந்த ஆடி அமாவாசை விரதம் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னென்ன காய்கறி சமைக்கணும், என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும், எப்படி வீட்டுல எளிய முறையில் நமது ஆடி அமாவாசை விரதம் இருக்கிறது, அதே மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக மொத்தத்துல ஓவராலா இந்த பித்ரு தோஷம்னா என்ன, இந்த பித்ருதோஷம் ஏன் வருது, இந்த ஆடி அமாவாசை பித்ருதோஷம் எப்படி சரி பண்ணி கொடுக்குது, நிவர்த்தி பண்ணி கொடுக்குது, ஆடி அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும், வீட்டுல எப்படி என்னென்ன காய்கறிகள் வரையில் நம்ம சமைக்கணுங்கிறத பண்ணி முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க, முழுமையா பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நண்பர்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டினியூஸா வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. பக்கத்துல நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சது பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி அப்புறம் லைவ்ல வந்தாலும் சரி, புதிய வீடியோக்கள் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல ஜாதக கோளாறுகளுக்கு பரிகாரங்களோட தெளிவான விளக்கமும் வேண்டும், உள்ளதை உள்ளபடி நீங்க தெரிஞ்சுக்கணும் நீ விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் என் தந்தையின் மலடியை வணங்கி கொண்டு இந்த ஆடி அமாவாசையை பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோம். பொதுவா பித்ரு தோஷமும் வசதியோட இன்ட்ரோ கொடுத்துறோம் பாருங்க. பித்ரு தோஷத்துல பித்ருகள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி சொல்லக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள். இது அப்பா வழியிலையும் வரும், உங்களுடைய அம்மா வழியிலையும் வரும். அம்மா வகை பிளஸ் அப்பா வகை ரெண்டு வகையில கூட முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சிராத்தம், தவசம், தர்ப்பணம், அமாவாசை விரதங்கள் இவைகள்லாம் சரிவர செய்தால் பித்ரு தோஷம் இருக்க போறது இல்லை. இதுல சரியா பண்ணல, முன்னோர்கள் சரியா பண்ணலன்னா உங்களுடைய ஜாதகத்துல பித்ரு தோஷம்ங்கிறது ஒண்ணு இருக்கும். இந்த பித்ரு தோஷம் எப்படி சார் நான் பாக்குறதுன்னா, முதல்ல அதாவது மாத்ருக்காரன் சொல்லக்கூடிய சந்திரனும் பித்ருக்காரகன் அதாவது பிதாக்காரன் சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானும் ஒரே வீட்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆடி மாதம். ஆடி மாதத்துல கடகத்துல உட்காருவாங்க. அதே மாதிரி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை தினங்கள்ல பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சேர்க்க, அதாவது பாத்தீங்கன்னா பிதாக்காரகனும் மாத்ருக்காரகனும், அதாவது பாத்தீங்கன்னா சந்திரனும் தாயார் காரகனும் தகப்பன்களும் ஒண்ணு சேர்றது பாத்தீங்கன்னா அமாவாசை தினங்கள். வருடத்துல ஒரு நாள் ஒண்ணு சேர்றதுன்னு பாத்தீங்கன்னா கற்கடக ராசின்னு சொல்லக்கூடிய இந்த கடக ராசியில அமர்றது பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல புரியுதா, மாதம் 12 மாத வரிசையிலையும் சூரியன் சந்திரன் இணைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி திதிகள் வகையிலையும் பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இணைஞ்சு நிற்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை. இதுல பித்ரு எப்படி வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம்ங்கிறது பாத்தீங்கன்னா தேவலோகத்துல பாத்தீங்கன்னா இரவு காலம் தொடக்க நேரம், ராத்திரி நேரம் தொடங்க போகுதுன்னு அர்த்தங்க. புரியுதுங்களா? ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாதம் கடைசி தேதி வரையில் அவர்களுக்கு இரவு நேரம். புரியுதா? அவங்களுக்கு இது மாலை பொழுது. இந்த மாலை பொழுது இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த யமதர்மன் இந்த பித்துருக்களை என்ன பண்ணுவாங்கன்னா தேவலோகத்துல போயிட்டு உங்க குடும்பத்தினர் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கக்கூடிய காலமா இந்த காலம் கருதப்படுது. இதுல பித்ரு தோஷம் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த அமாவாசை எல்லாம் சரிவர பண்ணலன்னா பித்ரு தோஷம் வரும். அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இறந்த பிறகு உடலுக்கு காரவத்தம் பாத்தீங்கன்னா குளிகன்னு சொல்லக்கூடிய மாந்தி. புரியுதுங்களா? சரி, இதுல ஒருவர் இறக்குறாரு, அவர் உடல் பாத்தீங்கன்னா சகல விதமான அந்த மரியாதையோட செய்து அடக்கமாகும். ஏன்னா இந்த ஆத்மாவை சுமந்து நம்ம 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் நமக்கு அந்த சுமையை தாங்கி வந்தது பாத்தீங்கன்னா இந்த உடல், அந்த உடலுக்கு சகல மரியாதையோட கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணிய பிறகு உடலுக்கு முடிஞ்சு இல்லைங்களா, ஆத்மாவுக்கு என்ன செய்யணும்? ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த அமாவாசைகள்ல பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி மாதம் வரக்கூடிய அமாவாசை விரதங்கள்ல தர்ப்பணம் கொடுக்கணும். இதையெல்லாம் செய்ய தவறும் பட்சத்தில் இந்த ஒரு சுய ஜாதகத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா, சார் எனக்கு திருமணம் ஆகல சார், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார், எனக்கு எவ்வளவோ வரன் பாக்குறோம் சார், திருமணம் தட்டிக்கிட்டே போகுது சார், இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை சார், எனக்கு என் குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கு சார், அங்காளி பங்காளி சண்டை சச்சரவு இருக்கு சார், எனக்கு பிறக்கூடிய குழந்தை ஊனமாக இருக்கு சார், அதாவது உடல் அங்க இழப்பது உடல் ஊனத்தோட பிறக்குது சார்னா என்ன ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா இங்க பித்ரு தோஷம் உட்கார்ந்து.
எப்படி சார் ஜாதக பித்ரு தோஷம் பாக்குறீங்கன்னா, சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களோட சேர்ந்து இருந்தால் பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிஷப ராசியிலோ துலா ராசியிலோ அமர்ந்திருக்காருனாலும் பித்ரு தோஷம் உண்டுன்னு நீங்க எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வந்து 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் பித்ரு தோஷம் உண்டுன்னு நீங்க எடுத்துக்கலாங்க. புரியுதா? சோ இவையெல்லாம் வந்து பித்ரு தோஷத்தை கொடுக்கும். இவையெல்லாம் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு திருமண தடைகள், வேலையில முன்னேற்றங்கள், எக்கச்சக்கமான தடைகளாவே போயிட்டு. சரி சார், ஏன் சார் எனக்கு பித்ரு சாபமா வருது எனக்குன்னா, அதாவது இந்த ஆத்மாக்கள் பூமிக்கு வரும்போது எப்படின்னா நீண்ட பசியோட வரும். இந்த ஆத்மா பசியோட வரும், தாகத்தோட வரும். பசியும் தாகத்தோடையும் வருமா. வரும்போது வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம நினைக்கிறாங்களா, நம்ம வீட்டுல வந்து அமர்ந்து நம்மளை பார்க்கும். நம்ம புள்ள நினைக்கிறானா, நம்மளுடைய மருமக நினைக்கிறாளா, நம்மளுடைய பேர பிள்ளைகள் நினைக்கிறானா, அதே மாதிரி வந்து நம்மளோட மனைவியோட மனைவி நினைக்கிறாங்களான்னு எல்லாத்தையும் பார்க்குமா. இந்த முன்னோர்கள் ஆத்மா வந்து பார்க்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அதுவும் சந்தோஷமா நினைக்கும். புரியுதா? இல்ல நினைக்க போறது கிடையாது. பட் அதே சமயத்துல அது கொடுக்கக்கூடிய உணவுகளை கொடுக்காம நம்ம வந்து நம்ம அலுவலகம் நம்ம கண்ட பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன நினைக்கணும்னா, பசியோடு திரும்பி போகும்போது ஆத்மாங்கிறது அந்த பிரேத உடல் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த பூத உடல், இந்த பூத உடல்ல ஆத்மா இருக்க வரைக்கும்தான் மகன், மகள், மருமகள், பேர குழந்தை, இது மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் இருக்கும். இதை விட்டு வெளியேற பிறகு ஆத்மாவா மாறும். அப்படி ஆத்மாவா மாறும், பித்ரு தேவதைகளா மாறும். சோ அப்படி மாறும்போது செய்ய வேண்டிய கடமைகள் செய்யலைங்கும் போது அது என்ன பண்ணா மனவேதனையோடையும் மனசுல அழுதுகிட்டே திரும்பும் போது நமக்கு வந்து பார்த்தா சாபமாக இருக்கும். இந்த சாபங்கிறது தோஷமாக கன்வெர்ட் ஆகி எப்படி ஜாதகம் வரும்போதுன்னா, நம்மளோட சந்ததிகள் ஜாதகத்துல ஒரு அப்பா அந்த தாத்தாக்கள் செய்யலைன்னா அவங்களோட பேரப்புள்ள ஜாதகத்திலயோ இல்ல அதுக்கு அடுத்த ஒரு சந்ததியிலயோ பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல வந்து அந்த பித்ரு தோஷங்கள் இருக்கும். அப்ப இந்த பித்ரு தோஷத்துக்கு என்ன சொன்ன போறோம்னா, இந்த ஆடி அமாவாசை வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையுங்க. என்னதான் மிகப்பெரிய பித்ரு தோஷமாக இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை விரதம். இந்த ஆடி அமாவாசை விரதத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போங்க. அதற்கு முன்னாடி இந்த தர்ப்பணத்தை எப்படி வீட்டுல செய்யறதுன்னு பார்த்துட்டு வரோம். வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆற்றங்கரைகள்ல, கோயில் இருக்கக்கூடிய நதிக்கரைகள்ல, கடற்கரையில அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த தர்ப்பணத்தை ஒரு அந்தனர் வச்சு பண்ணுவாங்கங்க. இந்த தர்ப்பணத்தை பண்றதுக்கு புரிதா இல்லையா வசதிகள் இருக்குன்னா பண்ணலாம் சார். ஏன்டா அவ்வளவு வசதி இல்லை சார். வீட்டுல எப்படி சார் எளிமையா பண்றதுன்னா, காலைல எழுந்திரிச்சு குளிங்க. சூரிய உதயத்திற்கு பிறகு புரியுதா கிழக்கு திசையில போய் நின்னு போங்க. கால் படாத சுத்தமான இடமா இருக்கட்டும். அப்படி சுத்தமான இடமாக இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. புரியுதா? அப்படியே கிழக்கு திசையில் நின்றுக்கிட்டு ஒரு 3 தடவை நம்ம எள்ளுந்தண்ணி இறைக்கணும். இந்த எள்ளுந்தண்ணி இறைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா வந்து காசி, ராமேஸ்வரம், கயா இதுல எதையாச்சும் எல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் இந்த நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு உங்களுடைய சந்ததி நேரில் அம்மா வகையிலையும் அப்பா வகையிலையும் எத்தனை பேர் தெரியுமோ அந்த அத்தனை பேரு பெயர் தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படி பெயர் தெரியலன்னா என் அம்மா வகையிலும் என் அப்பா வகையிலும் உள்ள முன்னோர்களுக்கு நான் செய்யக்கூடிய தர்ப்பணத்தை மனமாற ஏத்துக்கோங்க. இதுல எந்த வித சிறு தவறும் அல்லது பெருந்தவறும் இருந்தால் எல்லாவற்றையும் மன்னிச்சு எனக்கு நல்ல ஆசி வழங்குங்க, நல்ல ஆசி வழங்க சொல்லி வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க, இப்படி கையை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கிட்டு இந்த வகையில கட்டை விரலுக்கும் ஆற்காட்டி விரலும் நடுவுல இந்த எள்ளும் தண்ணியை அப்படி கீழே போகும் மாதிரி இறைச்சி விடுங்க. கையில ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. 3 முறை தண்ணி விட்ட பிறகு எள்ளு கையில ஒட்டக்கூடாது. புரியுதா? எள்ளு ஒட்டாத மாதிரி பார்த்துட்டு புரியுதா, தாம்பூலத்துல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அதை கொண்டு போய் கங்கை, அதாவது ஒரு நதியிலேயே விட்டுடுங்க. இல்லைன்னா வந்து வீட்டுல கால் பட இடத்துல விடணும். அது முளைக்க கூடாது, அதையும் சொல்லிடுறேன். முளைக்காத இடமா பார்த்து கொண்டு விட்டுடுங்க. சரி, அடுத்து என்ன சார் பண்ணணும்? இது செஞ்ச பிறகு சூரியனை பார்த்து நல்லா கும்பிடுங்க. மனசார சூரியனை பார்த்து மனமாற கும்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுல வந்து விளக்கேத்தி முன்னோர் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணிட்டு சைவ படையல் அன்னைக்கு போடணுங்க. சைவமான சைவ படையல் தான் போடணும். இந்த சைவ படையலுக்கு உங்களோட மனைவிங்கிறவங்க சமைக்கும் போது அவங்க வெறும் வயிற்றோட சமைக்க கூடாது. அவங்க பழைய சாப்பாடு சாப்பிடணும். அவங்க விரதமா இருந்து சமைக்க கூடாதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரியுதுங்களா? சைவ படையல் உங்களுடைய அப்பா வகையிலும் சரி உங்களுடைய அம்மாவும் சரி என்னென்னலாம் பிடிக்குமோ அதை செஞ்சு வைங்க. செஞ்சு வச்சு சைவ படையல் போட்டு அன்னைக்கு காக்காக்கே சாதம் வைங்க. காகத்துக்கு சாதம் வைச்ச பிறகு நிவேதியம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுங்க, அன்னதானம் கொடுங்க. எப்படி அன்னதானம் கொடுங்க. அதே மாதிரி தெருக்கள் கூடிய நாய்களுக்கு அன்னைக்கு உணவு கொடுங்க. புரிதல், காக்கைக்கு சாதம் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்த பிறகு என்ன சார் நான் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, புரியுதா, பக்கத்துல கூட கோசாலைக்கு போங்க. பசு மடத்துக்கு போங்க. அந்த பசு மடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, அகத்திக்கீரை வாங்கிட்டு போங்க. அகத்திக்கீரை வாங்கி பசுவுக்கு கொடுங்க.
இந்த ஆடி அமாவாசையில பசுமாட்டுக்கு அகத்துக்கீரை கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய பித்ரு தோஷமும் சரி, உங்களுடைய முன்னோர்களும் சரி, நல்ல ஒரு சந்தோஷமா உங்களை வாழ்த்தி அருள்வாங்க. அதே மாதிரி பசுவுக்கு அகத்திக்கீரை கூட, பச்சரிசி, வெல்லம், அதே மாதிரி பச்சரிசி கூட வந்து பச்சை பயிர் இதை கலந்து பசுவுக்கு இன்னும் தானமா கொடுக்கும் போது முன்னோருடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த அமாவாசையோட முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பசுமரத்துல செஞ்சாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் எதுவும் பசுமாடுகள் கோமாதா இருந்தா கோமாதாவுக்கு கொடுங்க. முடிஞ்சுங்களா? சரி, இல்ல சார் அடுத்து என்ன சார் நான் பண்ணலாம், இதை முடிச்சுட்டு ஒரு சிவாலயத்துக்கு போங்க. ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு நல்லெண்ணெய் வாங்கி நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நல்ல ஒரு பெரிய தீபம் வாங்கி நிறைய நல்லெண்ணெய் வாங்கி சிவனுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு சிவனை மனமாற வேண்டிக்கோங்க. புரிஞ்சுங்களா? மனமாற வேண்டும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்ருக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த எள்ளும் தண்ணியும் பாத்தீங்கன்னா எள்ளுங்கிறத உணவாகவும் தண்ணிங்கிறத தாகத்தை தீர்க்கும் அமிர்தமாகவும் அவங்களுக்கு போய் சேருங்க. அதே மாதிரி இந்த கோமாதாவுக்கு நீங்க வந்து கொடுக்கக்கூடிய அகத்திக்கீரை, பச்சரிசி, வெல்லம், அதே மாதிரி பச்சைப்பயிர், இவைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்ரு தோஷத்தை நீக்கி உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் விலக்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்குங்க. சிவன் வழிபாடு பண்ணும்போது இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து புனிதத்துவம் அடையுங்க. இந்த ஆத்மா வந்து மறுபிறவி எடுத்திருந்தால் சகலமும் அந்த மறுபிறவி அந்த உயிருக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆத்மாவாக தேவலோகத்துல வாழுதுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையுங்க. இதை நீங்க பண்ணாவே போதும். சரி, அடுத்து நம்ம வந்து இந்த என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம். ஆடி அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா முகசவரம் பண்ணக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, அன்று வீட்டு வாசல வந்து கோலம் போடக்கூடாது, வீட்டு வாசல் கூட்டக்கூடாது, அடுப்பங்கரை சுத்தம் பண்ணக்கூடாது. இவைகள்லாம் மிக மிக அடுப்பங்கரை சுத்தம் செய்யக்கூடாது, வீடு வாசல் கூட்டக்கூடாது, கோலம் போடக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி வந்து இந்த ஆடி அமாவாசை இந்த விரதத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்னாடி வீட்டுல வந்து நல்ல தீபம் ஏற்றி தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடாது. தெய்வ வழிபாடுகள் அன்றைய நாள் வீட்டில் செய்யக்கூடாது. இறந்தவங்களுக்காக மட்டுமே செய்யக்கூடிய நாள். புரிந்துங்களா? சரி. அதே மாதிரி சமைக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவள், புரிதலே, அதாவது வந்து மாமனாருக்கு செய்யக்கூடிய வருமலாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் வெறும் வயிற்றோட சமைக்க கூடாது. தர்ப்பணம் இருக்கக்கூடிய நபர் மட்டுமே விரதம் இருக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பெண்கிறவள் வந்து பாத்தீங்கன்னா பழைய உணவுகள், பழைய சாதங்கள் எதுவும் சாப்பிட்டு விட்டுத்தான் அங்க சமைக்க வேண்டும். இந்த பெண்ணுக்கு அமாவாசை விரதம் கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி தலைவிரி கோலமாக படையல் போடக்கூடாது. அன்றைய நாள் அவதூக்குறி வார்த்தைகள் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி வந்து அக்கம் பக்கத்தின் கூட வந்து கரைச்சல் எதுவும் போடக்கூடாது. முழுமையா அமைதியாக இருக்கக்கூடிய நாள் அன்றைய நாள். அமைதி குலையக்கூடாது. மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நம்ம சொல்றோம்னா, பொதுவா வந்து அமாவாசை தினங்கள்ல நீர் சம்பந்தமான பொருட்கள்ல வைப்ரேஷன் இருக்கும். நம்மளோட மூளைங்கிறது அதிக அளவு வந்து நீரால் நிரம்பப்பட்டது. அப்போ அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா மூளையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ், அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நம்ம கோபமாக பேசக்கூடிய வாய்ப்புகளும் தருணங்களும் ஏற்படும். சோ கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கும். புரியுதா? சரி, இதுல இந்த அமாவாசை தினத்தன்று நம்ம செய்யக்கூடிய இந்த தர்ப்பணங்கிறது நம்ம முன்னோர்களை போய் சேரக்கூடியது இல்லைங்களா? அப்போ சண்டே சச்சரவு போட்டோம்னா வந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் கஷ்டப்படுவாங்க. அதை என்றும் மறக்க கூடாது. தான தர்மங்கள், தெருநாய்கள் கூட உணவளிக்கணும்னு சொல்லக்கூடியது. புரியுதா? அப்போ தான தர்மம் நிறைய பண்ணும். புரியுதா? இதுல வந்து தான தர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா, ஐயா எனக்கு வந்து யாருக்கும் தர்மம் பண்ண வசதி இல்லைங்க, ஏன்னா என்ன சார் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, அந்தனருக்கு தானம் கொடுக்கலாம். அந்தனருக்கு வஸ்திர தானம் கொடுக்கலாம், குடை வாங்கி கொடுக்கலாம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிறு, அதே மாதிரி பச்சை அரிசி, வெல்லம், வஸ்திரம், இது மாதிரி நவதானியங்களும் அவருக்கு வந்து தானமாக கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறும்போதும் வந்து நிறைந்தாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அடுத்து வந்து யாரெல்லாம் இந்த அமாவாசை விரதம் இருக்கலாம்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை விரதங்கிறது பாத்தீங்கன்னா அப்பா இருக்கும் பட்சத்துல மகன் அமாவாசை விரதம் இருக்க முடியாது. இப்ப வந்து குடும்பத்துல அம்மா இல்லைங்க, அப்பா மகள் இருக்காங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மகன் அமாவாசை விரதம் இருக்க முடியாது. அப்பா தான் எல்லாருக்கும் அமாவாசை விரதம் செய்யணும். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகளாக இருக்காங்க, ஒரே ஒரு பெண் மட்டும் இருக்காங்க, அப்பா இல்ல, கணவர் இல்ல, பிள்ளைங்கள் யாரும் இல்லைன்னா இவங்க இல்லாத பட்சத்துல அந்த பெண்கிறது அமாவாசை விரதம் இருக்கலாம். யாரும் இல்லாத பட்சத்துல அந்த பெண்கிறது தன் கணவருக்காக அமாவாசை விரதம் இருக்கலாம். இவர்களை தவிர்த்து வேற யாரும் அமாவாசை விரதம் இருக்க முடியாது. அப்பா இல்ல சார், அம்மா மட்டும் இருக்காங்க சார், மகன் அமாவாசை விரதம். எப்படி? அப்பா இல்ல,
அம்மா மட்டும் இருக்காங்கன்னா இந்த மகன்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு அமாவாசை விரதம் இருக்கணும், கொடுக்கணும். அப்போ அந்த அம்மாங்கிறவங்க அந்த அமாவாசையில பங்கெடுத்துக்கலாம். அப்போ மகன் தான் இங்க செய்ய வேண்டும். இவைகளை தவிர்த்து வேற யாருக்கும் அமாவாசை விதம் இல்லை. குறிப்பா பெண்களுக்கு அமாவாசை விதம் கிடையாது. அப்ப பெண்கள் கேட்பான், சார் நான் எங்க அப்பா அம்மாக்களும் செய்ய வேணாமா சார்? நீங்க இந்த அமாவாசை சமைச்சு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுவே வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அமையுங்க. பெண்ணாக பிறக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அமாவாசை விரதம் செய்யுங்க அவசியமே இல்லை. ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த அமாவாசை விரதம். இந்த ஆடி அமாவாசையில நம்ம சமைக்கும் போது நம்ம சமையல இடம்பெறக்கூடிய மிக மிக முக்கியமான காய்கறிகள் 4 காய்கள் இருக்கின்றன. அந்த 4 காய்கறி என்னென்ன சார் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாழைக்காய் சொல்லுவாங்க. இந்த வாழைக்காய் ஃபர்ஸ்ட் வாழைக்காய் இருக்கணும். வாழைக்காய், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பலாக்காய் இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் இருக்கணும். அதுக்கு அடுத்து பிரண்டை இருக்கணும். வாழைக்காய், பாவக்காய், பலாக்காய், பிரண்டை, இந்த 4 காயும் சேர்த்து நம்ம சமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மிக உன்னதமான அந்த பலனை கொடுக்கும் இந்த 4 காய்கறிகள். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினங்கள்லாம் என்ன, பித்ரு தோஷம்னா என்ன, அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும், எளிய முறை தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும், என்னெல்லாம் நம்ம பண்ண தெளிவா பார்த்தோம் இல்லைங்களா? உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேறு ஏதோ பிரச்சனைக்கு நீங்க ஜாதக ரீதியில தீர்வு வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் இருக்கு, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போமே, எண்ணிலடங்காத கருத்துக்கள், எண்ணிலடங்காத தகவல் பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்களை வேறு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.